அமர்ந்து மனமிகச் சோறுதலையோ கண் கொண்டு பார்த்துமது மகவிடமிறந்தமது கார் மீது மழை பொழிந்து காசினி செழிக்கருள் செய்குவீர் தெய்வீக கருணாலயத்து மரியே தீதற்பமில்லாத கற்பலங்காரியே சேசீல புண்ணியவதியே செந்தமல் வியந்தரசல் சென்னியை உடைக்கின்ற செல்வியே ரோசமலரே நாதற்கு வந்த மெஞ்ஞானதவ பீடமே நல்ல பரகதி வாயிலே நாயினும் கடைகட்ட நாய் நான் உனை போற்றி நவிலும் அன்றாட்டமது சாதற்பரற்குரிய ஒரு சந்நிதினால் தனை கருத்தெண்ண மற்றும் தாரணி கருங்குந்தல் வாரணி தனத்துயர்கள் தருமயர் கண்ணி பூண்டு வாதைப்படும் கொடிய பாவத்தினால் இந்த மண்ணுலகிலே எனக்கு வந்த வினை மாற்றி அருள் தந்து ஆளும் தூய மங்கள பிரசாதமரியே
கதிரை அன்னையின் திருவிழாவுக்கு ஆயத்த நாளாகிய முதல் நாளில் மனம் மாற எமக்கான அழைப்பு என்ற கருப்பொருளில் சிந்திக்க அழைக்கப்பட்ட அனைவரையும் முதலாம் வலயத்தினராகிய நாம் வாழ்த்தி வரவேற்கின்றோம். உலகையே ஆட்டிப்படைக்கும் கொரோனா நோயின் அச்சுறுத்தல் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கும் எம்மை காப்பாற்ற வேண்டி ஆண்டவரின் இரக்கத்தை வேண்டுவோம். நாம் இன்னலுற்ற வேளையில் ஆண்டவரை நோக்கி மன்றாடினேன், அவர் எனக்கு செவிசாய்த்தார் என்ற இறை வார்த்தையை எமது வாழ்வாக்குவோம். இறை மக்களாகிய நாம் எம்மிடமுள்ளவற்றை பகிர்ந்து வாழவும் அன்பு கொண்டு வாழவும் தீய செயல்கள் அனைத்திலிருந்தும் விடுபடவும் ஒரே மனத்தவர்களாக ஒன்று கூடி செபிப்போம். தொடர்ந்தும் அனைத்து நவ நாட்களும் தடைகள் எதுவுமின்றி நடைபெறவும் அனைத்து கருப்பொருட்களையும் நாம் சிந்தித்து வாழ்வில் செயல்படவும் ஆவியின் வல்லமை எம்மை ஆட்கொள்ள வரம் வேண்டி தொடரும் பலியில் பக்தியோடு பங்கேற்போம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆலய விழாவை ஆரம்பிக்கின்ற இந்த நாளிலே திருச்சபை தாய் ஆண்டவருடைய தோற்ற மாற்ற விழாவை கொண்டாட எம்மை அழைக்கின்றார். எனவே இன்றைய நாளில் அன்பார்ந்த திருமகனுடைய குரலுக்கு செவி மடுத்து நாங்களும் அவருக்குரிய மக்களாக வாழ வேண்டிய அருளுக்காக இந்த திருப்பலியில் வேண்டிக் கொள்வோம். திருப்பலியை தகுந்த முறையில் ஒப்புக்கொடுக்க எங்களுடைய குற்றங்குறைகள் தடையாக உள்ளன. எனவே அவற்றிற்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போமாக.
எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சிமை உண்டாக்குக. மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாக்குக. மன்றாடுவோமாக. இறைவா, உம்முடைய ஒரே திருமகனின் மாட்சிக்குரிய தோற்றமாற்றத்தின் பொழுது மூதாதையரின் சாட்சியத்தால் எங்கள் நம்பிக்கையின் பேருண்மைகளை உறுதிப்படுத்தினீரே. மக்கள் எல்லோரும் உம்முடைய பிள்ளைகளாகும் நிறைவான உரிமை பேற்றினை பெறுவரென வியத்தகு முறையில் முன்னறிவித்தீர். உம்முடைய அடியார்களாகிய நாங்கள் அன்பான் துன்மகனின் திருக்குரலுக்கு செவிசாய்த்து அவரோடு உடன் உரிமையாளராகும் தகுதியை அடைவோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக
உம்மை மன்றாடுகின்றோம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, வசனங்கள் 1 தொடக்கம் 11 வரை. பெந்தகோஸ்து என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லோரும் ஒரே இடத்தில் கூடியிருந்தார்கள். திடீரென்று கொடுங்காற்று வீசுவது போன்று ஓர் இரைச்சல் வானத்திலிருந்து உண்டாகி அவர்கள் அமர்ந்திருந்த வீடு முழுவதும் ஒலித்தது. மேலும் நெருப்பு போன்ற பிளவுற்ற நாவுகள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்ததை அவர்கள் கண்டார்கள். அவர்கள் அனைவரும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டனர். தூய ஆவியின் தூண்டுதலால் அவர்கள் ஒவ்வொருவரும் வெவ்வேறான மொழிகளில் பேசத் தொடங்கினார்கள். அப்போது வானத்தின் கீழுள்ள அனைத்து நாடுகளிலிருந்தும் வந்திருந்த இறை பற்றுள்ள ஜூத மக்கள் எருசலேமில் தங்கியிருந்தனர். அந்த ஒலியை கேட்டு கூடிய திரளான மக்களுள் ஒவ்வொருவரும் தம் சொந்த மொழிகளில் அவர்கள் பேச கேட்டு குழப்பமடைந்தனர். எல்லோரும் மலைத்து போய், இதோ பேசுகின்ற இவர்கள் அனைவரும் கலிலேயர் அல்லவா? அவ்வாறிருக்க நம்முடைய தாய்மொழிகளில் இவர்கள் பேசுவதை நாம் ஒவ்வொருவரும் கேட்பதெப்படி என வியந்தனர். பார்த்தரும் மேதியரும் எலாமியரும் மெசபத்தாமியா, ஜூதேயா, கப்பத்தோக்கியா, போந்து, ஆசியா ஆகிய நாடுகளில் வாழ்கின்றவர்களும், பிரிகியா, பம்பலியா, எகிப்து, சீரேன் நகரை அடுத்த லிபியாவின் பகுதிகளில் வாழும் மக்களும், ரோமையிலிருந்து வந்து தங்கியிருந்தவர்களும், ஜூதரும் ஜூதம் தழுவியோரும், கிரேக்கரும் அரேபியரும் ஆகிய நாம் நம் மொழிகளிலே கடவுளின் மாபெரும் செயல்களை இவர்கள் பேச கேட்கிறோமே என்றனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. உங்கள் பதிலாக, நான் இன்னலுற்ற வேளையிலே ஆண்டவரை நோக்கி மன்றாடினேன், அவரும் எனக்கு செவி சாய்த்தார். நான் இன்னலுற்ற வேளையிலே ஆண்டவரை நோக்கி மன்றாடினேன், அவரும் எனக்கு செவி சாய்த்தார். நான் இன்னலுற்ற வேளையிலே ஆண்டவரை நோக்கி மன்றாடினேன், அவரும் எனக்கு செவி சாய்த்தார். அவரும் எனக்கு செவி சாய்த்தார். நான் இன்னலுற்ற வேளையிலே ஆண்டவரை நோக்கி மன்றாடினேன், அவரும் எனக்கு செவி சாய்த்தார். ஆண்டவரே, பொய் பேசும் வாயில் நின்று என்னை விடுவித்தருளும், வஞ்சக நாவில் நின்று என்னை காத்தருளும். வஞ்சகம் பேசும் நாவே, உனக்கு என்ன கிடைக்கும்? அதற்கு மேலும் உனக்கு என்னதான் கிடைக்கும்? நான் இன்னலுற்ற வேளையிலே ஆண்டவரை நோக்கி மன்றாடினேன், அவரும் எனக்கு செவி சாய்த்தார். வீரனின் கூறிய அம்புகளும் தணல் வீசும் கரிகளும் தான் கிடைக்கும். நான் மேசேக்கில் அந்நியனாய் வாழ்ந்த போதும், கேதாரில் கூடாரங்களில் தங்க நேர்ந்த போதும், சமாதானத்தை குலைப்பவர்களோடு வாழ வேண்டியது ஆயிற்று. நான் இன்னலுற்ற வேளையிலே ஆண்டவரை நோக்கி மன்றாடினேன், அவரும் எனக்கு செவி சாய்த்தார். நான் சமாதானத்தை நாடுவேன், அதனை பற்றியே நான் பேசிடுவேன்.
ஆனால் அவர்களுக்கோ போரொன்றிலேதான் நாட்டம். அவர்களுக்கோ போரொன்றிலேதான் நாட்டம். நான் இன்னலுற்ற வேளையிலே ஆண்டவரை நோக்கி மன்றாடினேன். அவரும் எனக்கு செவிசாய்த்தார். நான் இன்னலுற்ற வேளையிலே ஆண்டவரை நோக்கி மன்றாடினேன். அவரும் எனக்கு செவிசாய்த்தார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. தூய லூகாஸ் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் சக்கரியாவின் மகன் யோவான் பாலை நிலத்தில் வாழ்ந்து வந்தார். அவர் கடவுளின் வாக்கை பெற்றார். பாவ மன்னிப்பு அடைய மனம் மாறி திருமுழுக்கு பெறுங்கள் என்று யோர்தான் ஆற்றை அடுத்துள்ள பகுதிகள் அனைத்துக்கும் சென்று அவர் பறைசாற்றி வந்தார். இதை பற்றி இறைவாக்கினர் எசாயாவின் உரைகள் அடங்கிய நூலில் இவ்வாறு எழுதப்பட்டுள்ளது. பாலை நிலத்தில் குரலொன்று முழங்க செய்கிறது, ஆண்டவருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதையை செம்மையாக்குங்கள், பள்ளத்தாக்குகள் எல்லாம் நிரப்பப்படட்டும், மலை குன்று யாவும் தாழ்த்தப்படும், கோணலானவை நேராக்கப்படும், கரடு முரடானவை சமதளமாக்கப்படும். மனிதர் அனைவரும் கடவுள் அருளும் மீட்பை காண்பர். தம்மிடம் திருமுழுக்கு பெற புறப்பட்டு வந்த மக்கள் கூட்டத்தை கண்டு யோவான், விரியன் பாம்பு குட்டிகளே, வரப்போகும் சினத்திலிருந்து தப்பிக்க இயலுமென உங்களிடம் சொன்னவர் யார்? மனம் மாறியவர்கள் என்பதை அதற்கேற்ற செயல்களால் காட்டுங்கள். ஆபிரகாம் எங்களுக்கு தந்தை என உள்ளத்தில் சொல்லத் தொடங்காதீர்கள். இக்கற்களில் இருந்து ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை தோன்ற செய்ய கடவுள் வல்லவர் என உங்களுக்கு சொல்கின்றேன். ஏற்கனவே மரங்களில் வேர் அருகே கோடாரி வைத்தாயிற்று. நற்கனி தரா மரங்கள் எல்லாம் வெட்டப்பட்டு தீயில் போடப்படும் என்றார். அப்போது நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கூட்டத்தினர் அவரிடம் கேட்டனர். அதற்கு அவர் மறுமொழியாக, 2 அங்கிகளை உடையவர் இல்லாதவரோடு பகிர்ந்து கொள்ளட்டும், உணவை உடையவருக்கு அவ்வாறே செய்யட்டும் என்றார். வரி தண்டுவோரும் திருமுழுக்கு பெற வந்து, போதகரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று அவரிடம் கேட்டனர். அவர், உங்களுக்கு குறிக்கப்பட்ட தொகைக்கு அதிகமாக எதையும் தண்டாதீர்கள் என்றார். படை வீரரும் அவரை நோக்கி, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டனர். அவர், நீங்கள் எவரையும் அச்சுறுத்தி பணம் பறிக்காதீர்கள், யார் மீது பொய்க்குற்றம் சுமத்துகிறீர்களோ உங்கள் ஊதியமே போதும் என்றிருங்கள் என்றார். இது வாழ்வு தரும் இயேசுவின் வார்த்தைகள். கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
இறையேசுவில் அன்பான சகோதர சகோதரிகளே, எந்த பங்கிலும் திருவிழா என்று சொல்கின்ற போது அது ஒரு மகிழ்வான நாளாகவே இருக்கின்றது. நம் அனைவருக்கும் என்று அப்படித்தான் இருக்கும். குறிப்பாக சில நாட்களுக்கு முன்பு உங்களுக்கு ஒரு நம்பிக்கையில் தடுமாற்றம் இருந்திருக்கலாம். நம் பங்கிலே இந்த திருவிழாவை நாம் தொடங்குவோமா, இது எப்படி நடக்கும் என்று சொல்லி. இந்த சூழ்நிலை நாங்கள் அன்னைக்கு விழா எடுக்க ஒன்று கூடியிருப்பது மகிழ்வான ஒன்றை ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டிய ஒன்றாக இருக்கின்றது. அன்னை மரியாளின் அருட்காவலை நாங்கள் சிந்தித்து பார்க்கின்ற போது ஒவ்வொரு கத்தோலிக்கர்களும் பல காரணங்களை வைத்திருப்பார்கள். நான் ஏன் அன்னை மரியாளுக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்பதற்கு. நாம் ஒவ்வொருவர் வாழ்க்கையை எடுத்து பார்த்தாலும் அன்பான சகோதர சகோதரிகளே, அன்னை மரியாள் நம்மோடு பயணித்து வருகின்ற வாழ்க்கை என்பது அழகான ஒன்றாக இருக்கும். எங்கள் துன்பங்களிலே நாங்கள் அழுகின்ற போது எத்தனையோ செபங்களுக்கு அவள் கொடுத்த ஒவ்வொரு வரங்களை நாங்கள் சிந்தித்து பார்க்கலாம். சில நேரங்களே பாவத்திலே விழுந்து நான் தடுமாறிக் கொண்டிருக்கின்ற போது, அன்னையே உன்னை போல நான் தூய்மையாக இருக்க முடியாதா என்று கதறிய நேரங்களிலே நம்பிக்கை கொடுத்து இந்த வாழ்க்கையை நீ வாழலாம் அன்பான மகனே மகளே என்று சொல்லி நம்பிக்கை தருகின்றவனாக இருப்பான். இப்படி அன்னையின் அருட்காவலை நம் பங்கின் வரலாற்றை எடுத்து பார்க்கின்ற போதும் இங்கு விசுவாசம் தலை தூங்குவதற்கும் இங்கிருந்தவர்களின் விசுவாசத்தை கட்டி காத்தவளாக அன்னை இருக்கின்றாள். அவள் கதிரையிலே அமர்ந்திருக்கின்ற போது, சிம்மாசனத்தில் இருக்கின்ற போது எந்த அச்சுறுத்தல் வந்தால் என்ன, அன்பான மகனே மகளே உன்னோடு நான் இருக்கின்றேன் என்று அந்த அன்னை கூறுவதை நாங்கள் பார்க்கின்றோம். இந்த மரியன்னையின் இந்த ஒவ்வொரு விடயங்களோடும் அன்பானங்களே இன்றைய கருப்பொருளோடு சிந்திப்போம் என்று சொன்னால் சில விடயங்களை எங்களுக்கு அன்னை சொல்லுவாள். அதில் முக்கியமான சிலவற்றை பார்ப்போம். முக்கியமான ஒன்றை எதை கூற விரும்புகின்றேன் என்றால், அன்னை மரியாள் ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தில் தன் சீடர்களை மறைபரப்பிற்கு அனுப்பிய பின்பு உலக திருச்சபையோடு பயணிக்கின்ற ஒரு தாயாக இருக்கின்றாள். எத்தனை இடங்களிலே அவள் தோன்றி கத்தோலிக்கர்களை நாம் ஆண்டவரின் அன்பை உணர்ந்தவர்களாக கடவுளோடு இருக்க வேண்டும் என்று தன் காட்சிகள் மூலம் சொல்லியிருக்கின்றார். அன்னை மரியாளின் பல காட்சிகள் இருக்கின்றது அல்லவா? ஒவ்வொரு காட்சியையும் எடுத்து பாருங்கள். எல்லா காட்சியிலும் ஒரு செய்தி மிக மிக முக்கியமான செய்தியாக இருக்கும். இந்த உலகம் மனம் திரும்ப மன்றாடுங்கள். ஆண்டவருக்காக அர்ப்பணித்தவர்கள் மனம் திரும்பி கடவுளுக்காக வாழ மன்றாடுங்கள். ஆண்டவரின் பிள்ளைகள் ஒவ்வொருவரும் கடவுளிடம் வருவதற்காக மன்றாடுங்கள். இந்த உலகிலே வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆன்மாக்களும் மீட்பு அடைய மோட்சம் பெற மன்றாடுங்கள் என்பது அவளது ஒவ்வொரு காட்சியிலும் ஒரு கருப்பொருளாக இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். அன்னை மரியாள் ஒன்றை கூறுகின்றாள் அல்லவா, இந்த உலகம் மனம் மாற வேண்டும், மனமாற்றம் பெற வேண்டும், இந்த உலகில் வாழ்கின்ற ஒவ்வொரு கடவுளின் பிள்ளைகளின் ஆன்மாக்களும் மீட்படைய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஒவ்வொரு முறை திருச்செபு மாலை சொல்கின்ற போது அன்பான சகோதர சகோதரிகளே இதற்காக மன்றாடுகின்றோம். நாங்கள் ஒவ்வொரு முறை மரியன்னை நோக்கி மன்றாடுகின்ற போதும் திருச்செபு மாலையில் பாவிகளாயிருக்கின்ற எங்களுக்காக இப்பொழுதும் எப்பொழுதும் எங்கள் மரண வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் தாயே என்று மன்றாடுகின்றோம். ஒவ்வொரு காரணிக்கத்தின் முடிவிலும் நாங்கள் ஒவ்வொருவரும் மோட்சம் வந்து சேர வேண்டும், பாவத்தில் விழுந்து விடக்கூடாது என்று சொல்லி அந்த காரணிக்கங்களிலே மன்றாடுகின்றோம். திருச்செபு மாலை சொல்கின்ற போது நாங்கள் எங்கள் ஆன்மாவிற்காக மன்றாடுவதை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். திருச்செபு மாலையை சொல்கின்ற போது இந்த ஆன்மாவும் ஆண்டவரிடத்தில் வர வேண்டும் என்பதற்காக மன்றாடுவதை நாங்கள் பார்க்கின்றோம். அன்னை மரியாள் திருச்சபையோடு பயணிக்கின்றாள் என்று சொன்னால் நாங்கள் ஒவ்வொருவரும் தூய வாழ்க்கையை வாழ வேண்டும் என்கின்றதையும் விரும்பிய தாயாக இருக்கின்றதை அன்பான சகோதர சகோதரிகளே மறந்து விடாதீர்கள். இந்த அன்னை மனமாற்றத்திற்காக விரும்புகின்ற அந்த செய்தியை நாங்கள் இன்றைய நற்செய்திக்கு எடுத்து பார்ப்போம் என்று சொன்னால்,
அந்த நற்செய்தியும் இதே செய்தி அழகாக சொல்லி நிற்கும். நற்செய்தியை நாங்கள் பார்க்கின்றோம், ஆண்டவரின் வழியை செம்மைப்படுத்த திருமுழுக்கு யோவான் நற்செய்தி அறிவித்துக் கொண்டு வருகின்றார். மனம் மாறுங்கள், ஆண்டவருக்காக வழியை செம்மைப்படுத்துங்கள் என்று சொல்லி. அந்த திருமுழுக்கு யோவானின் வார்த்தையை கேட்டு வருகின்ற ஒவ்வொரு மக்களையும் பார்த்து திருமுழுக்கு யோவான் ஒரு வார்த்தையை கூறுவார். விரியன் பாம்பு குட்டிகளே, வரப்போகும் சினத்திலிருந்து உங்களை தப்பித்துக் கொள்ள யார் உங்களுக்கு அறிவுரை கூறியது என்று சொல்லி. பாம்புகளிலே பல வகைகள் இருக்கின்றன, எத்தனையோ வகைகள் இருக்கின்றன. விரியன் பாம்பை விட நச்சான பாம்புகளும் இருக்கின்றன. ஏன் திருமுழுக்கு யோவான் விரியன் பாம்பை சொன்னார் என்று சொல்லி பார்ப்போம் என்று சொன்னால், விரியன் பாம்பிற்கு பகல் நேரங்களிலே கண் தெரியாது, பார்வை இல்லை. அது இரவு நேரங்களிலே விழித்திருக்கும், பார்வையுடையதாக இருக்கும். இரவு நேரங்களில் அது பார்க்கின்றவற்றை கடித்து தன் விஷத்தை கக்குகின்ற ஒரு பாம்பாக இருக்கின்றது. விரியன் பாம்பு இருளின் வாழ்க்கையை வாழுகின்ற ஒரு பாம்பு. அதற்கு பகலில் வாழ்க்கை இல்லை. பாவ வாழ்க்கை வாழ்கின்றதையும் அப்படி அவர் கூறுகின்றார். பாவ வாழ்க்கை வாழ்கின்றவர்களும் இருளின் மக்களாக இருக்கின்றார்கள். அவர்கள் இருளை விரும்புகின்றவர்களாக இருக்கின்றார்கள், ஒளியை விரும்புவது இல்லை என்று சொல்லி. இதன் அர்த்தம் என்னவென்று சொன்னால், கடவுளை நாங்கள் ஒளி என்று சொல்கின்றோம். ஒளியின் மக்கள் என்று நாங்கள் சொல்வது ஆண்டவரின் பிள்ளைகளை. இங்கு யோவான் விரியன் பாம்பு குட்டிகளை என்று சொல்கின்ற போது இருளின் வாழ்க்கை வாழ்கின்ற மக்களே என்றுதான் கூறுகின்றார். இருளின் வாழ்க்கையின் வாழ்கின்ற மக்களே என்று சொல்கின்ற போது கடவுள் விரும்புகின்ற வாழ்க்கை வாழாத மக்களே என்று பொருள்படுகின்றது. ஆண்டவரின் பிள்ளைகளாக நாங்கள் ஒவ்வொருவரும் இருக்கின்றோம். கடவுள் எங்கள் ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கையை தந்திருக்கின்றார். நாங்களும் பல இனத்திலே விழுகின்ற மக்களாக இருக்கின்ற போது, இந்த இருளின் வாழ்க்கைக்குள் விழுகின்றவர்களாக இருக்கின்றோம் என்று நாங்கள் பார்க்கின்ற போது, இன்று அந்த நற்செய்தியினூடாக நமக்கும் அந்த வார்த்தை தரப்படுகின்றது. யோவான் அவர்களை பார்த்து விரியன் பாம்பு குட்டிகளே என்று கூறியதற்கு அவர்களையும் அழைத்து திருமுழுக்கு கொடுப்பார், வாழ்க்கை மாறிவிட்டது என்பதை காட்டுவதற்கு. யோவான் அவர்களை பார்த்து ஒன்று கூறுவார், நீங்கள் மனம் மாறி விட்டீர்கள் என்று சொன்னால், அன்பானவர்களே, மனம் மாறி விட்டேன் என்று வந்து சொல்வதை நிறுத்திவிட்டு உங்கள் செயல்களால் காட்டுங்கள் என்று சொல்லி. கூட்டத்தினர் கேட்கின்ற போது நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் கூறுகின்ற வார்த்தைகளை நீங்கள் கவனிப்பீர்கள் என்று சொன்னால், பகிர்ந்து வாழுங்கள் என்பதை பொருளுடைய வார்த்தையை கூறுவார். மக்களாக நாங்கள் வாழ்கின்ற போது மனமாற்றத்தின் வாழ்க்கை அல்லது ஆண்டவர் காட்டுகின்ற வாழ்க்கை என்று சொல்கின்ற போது யோவான் கூறுகின்ற வாழ்க்கையாக இருப்பது, நீங்கள் கடவுளின் பிள்ளைகளா, ஆண்டவரின் மக்களாக இருக்கின்றீர்களா, பகிர்ந்து வாழுங்கள் என்கின்ற செய்தி வருகின்றது. இன்று கொரோனா காலத்தில் இருக்கின்றோம். எத்தனையோ பேர் உணவில்லாமல் இருப்பார்கள். எத்தனையோ பேர் வாழ்கின்ற வாழ்க்கையை அச்சத்தோடு வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அன்பானவர்களே, நான் மனம் மாறி ஆண்டவரின் வாழ்க்கையை வாழ்கின்றேன் என்று சொன்னால், பகிர்வு என்பது என் வாழ்க்கைக்குள் வர வேண்டும் என்கின்ற ஒரு செய்தியை கூறுகின்றார். இன்று பொருட்கள் இல்லாமல் போகக்கூடிய நிலையில், பொருட்கள் பதுக்கப்படுகின்ற நிலையில், தனக்கென்று தான் சேர்க்கக்கூடிய ஒரு நிலையில் உலகம் போய்கொண்டிருக்கின்ற போது, அன்னையின் பிள்ளைகளாக ஒன்று கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் கடவுள் தருகின்ற செய்தி, நீ மனம் மாறி எனக்காக வாழ்கின்ற பிள்ளையா, பகிர்ந்து வாழ் என்று ஆண்டவர் கேட்கின்றார். அதிகாரத்தில் இருக்கின்றவர்கள் வருகின்ற போது, வரி தண்டுகின்றவர்கள் வசூலிக்கின்றவர்கள் வருகின்ற போது, யோவான் அவர்களை பார்த்து கூறுகின்ற செய்தியை நாங்கள் பார்ப்போம் என்று சொன்னால், நேர்மையை கடைப்பிடியுங்கள் என்று சொல்கின்றார். நேர்மை என்பது ஒவ்வொரு கிறிஸ்தவரின் வாழ்க்கையிலும் இருக்க வேண்டிய ஒன்றாக இருக்கின்றது. நான் கடவுளின் பிள்ளையா, நேர்மையான வாழ்க்கையை தான் வாழ வேண்டும். நான் ஆண்டவரின் பிள்ளையாக வாழ்கின்றேனா, அந்த நேர்மை எனக்குள் இருக்க வேண்டும். எங்களுள் பலர் பல பதவிகள் அல்லது பல இடங்களில் தொழில் புரிகின்றவர்களாக இருக்கலாம். அந்த இடத்திலே நான் நேர்மையை விட்டு கொடுக்கின்ற ஒரு வாழ்க்கையை வாழக்கூடாது என்பதை ஆண்டவர் மீண்டும் எங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றார். எந்த சூழ்நிலையிலும் கடவுளின் பிள்ளை என்கின்ற நிலையிலிருந்து விழுந்து விடாதீர்கள். நேர்மை, உண்மை,
ஆண்டவரின் வாழ்க்கை என்பது அன்பானவர்களே நாங்கள் உரிமை பேராக பெற்ற ஒரு வாழ்க்கையாக இருக்கின்றது. அதிகாரத்தில் இருக்கக்கூடிய படை வீரர்களை பார்க்கின்ற போது அவர் கூறுகின்றார், நீங்கள் அதிகாரத்தில் இருக்கின்றபடியினால் அந்த அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்ய வேண்டாம், கிடைத்தது போதும் என்று வாழுங்கள் என்று சொல்லி யோவான் கேட்பதை நாங்கள் பார்க்கின்றோம். இன்று நாங்கள் ஆண்டவரின் மறுபுறமான திருவிழாவையும் கொண்டாடுகின்றோம். அன்று வாழ்ந்த அந்த ஒவ்வொரு ஆண்டவரின் சீடர்களையும் எடுத்து பார்க்கின்ற போது கடவுளை எந்த அளவு நம்பி வாழ்ந்தார்கள் என்று எங்களுக்கு தெரியாது. ஆனால் தம்மோடு இருந்தவர், தமக்கு வழிகாட்டுகின்றவர் கடவுள் என்று உணர்கின்ற இந்த நேரத்திலே உண்மையிலேயே ஆண்டவர் என்று அவர்கள் உணர்ந்தவர்கள் வாழ்க்கை மாறுபடுகின்றதை நாம் பார்க்கின்றோம். அன்று இருந்த சீடர்களுக்கும் நமக்கும் வித்தியாசம், அன்று இருந்தவர்கள் ஆண்டவர் இவர்தாம் என்று படிப்படியாக தெரிந்து கொண்டார்கள். இங்கு இருக்கக்கூடிய நாம் ஒவ்வொருவருக்கும் கடவுள் யார் என்று நன்றாக தெரியும். அந்த ஆண்டவரை பற்றி கொண்ட ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழ வேண்டும். சங்கீதம் 38:8 கூறுகின்றது, ஆண்டவர் எத்தனை நல்லவர் என்பதை சுவைத்து பாருங்கள் என்று சொல்லி. கடவுள் நல்லவராக இருக்கின்றார். வருகின்ற நாட்களிலே நாங்கள் ஒவ்வொரு நாளும் மறையுரை கேட்கின்ற போதும், ஒவ்வொரு நாளும் எங்கள் வீடுகளிலே இந்த திருப்பலிக்காக நம்மை தயார் பண்ணுகின்ற நேரத்திலும் அன்பானவர்களே, திருவிழாவை மகிழ்வாக கொண்டாடக்கூடிய, திருவிழாவை பாவ வாழ்க்கையை விட்டு நாங்கள் கொண்டாடக்கூடிய ஒரு நிலைக்கு நம்மை தயார் பண்ணுவோம். ஒவ்வொரு நாளும் நாங்கள் சிந்திக்கின்ற விடயத்திற்கு நாங்கள் ஆழமாக செவிமடுப்போம். கடவுள் நமக்கு கொடுக்கக்கூடிய செய்திகளை நாங்கள் கேட்கின்ற போது இந்த வாழ்க்கை, நீங்கள் ஒவ்வொருவரும் வாழக்கூடிய இந்த வாழ்க்கை கடவுள் என்னை நம்பி கொடுத்த ஒரு வாழ்க்கையாக இருக்கின்றது, உங்களை நம்பி கொடுத்த ஒரு வாழ்க்கையாக இருக்கின்றது. ஆண்டவர் தந்த இந்த வாழ்க்கையை கடவுளுக்கேற்ப பிரமாணிக்கமாக வாழ்வதற்கு நம்ம ஒவ்வொருவர் வாழ்க்கையும் மாற்றுகின்ற நாட்களாக இது இருக்கட்டும். நாங்கள் ஒவ்வொரும் பலவீனமாக இருந்தாலும் ஆண்டவன் கிருபையை நாங்கள் பற்றி பிடித்துக் கொள்வோம். அன்னையின் அருட்காவலை நாங்கள் பற்றி பிடித்துக் கொள்வோம். எங்கள் குடும்பங்களில் பல பிரச்சனைகள் இருக்கலாம், எனக்குள் பல போராட்டங்கள் இருக்கலாம். அத்தனையும் இந்த நாட்டில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு திருப்பலிக்கும் கொண்டு வந்து அந்த அன்னையின் ஊடாக நம் வாழ்க்கையை ஆண்டவரிடம் கொடுத்து, ஆண்டவரே என் வாழ்க்கையை எப்படி இந்த அன்னையின் வாழ்வை தூய்மையாக வைத்திருக்க அவருக்கு அருட்காவல் பொழிந்தீரோ அதே போல நம் ஒவ்வொருவருக்கும் பொழிய வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களிலே நமது விசுவாசத்துக்காக மன்றாடுவோம். நம் வாழ்க்கையை நாம் தூய்மையாக்குவோம். தந்தை, மகன், தூய ஆவியின் பேராலே. அனைவரும் எழுந்து நின்று எமது மன்றாட்டுக்களை இறைவனிடம் சமர்ப்பித்து உருக்கமாக மன்றாடுவோம். அன்பு தந்தையே இறைவா, முதல் நாளாகிய இன்று எம்மை திருப்பலியை நிறைவேற்ற அழைத்தமைக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். அனைத்து ஆயத்த நாட்களும் தடையின்றி நடைபெற்று அன்னையின் திருவிழாவை சிறப்பாக கொண்டாட நல்ல சூழ்நிலையை பெற்று தருமாறு இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். திருச்சபையை வழிநடத்தும் தெய்வமே, ஆயத்த நாட்களில் அம்மை இறைவார்த்தையை சிந்திக்க வழிகாட்டும் அருட்பணியாளரையும் எம் பங்கு தந்தையையும் திருப்பலி நிறைவேற்றும் குருக்களையும் நிறைவாக ஆசீர்வதித்து அவர்களை ஞானத்தில் வழிநடத்தி அருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரின் வழியை ஆயத்தமாக்குங்கள், அவருக்கான பாதையை செம்மையாக்குங்கள் என மனம் மாற எம்மை அழைக்கும் தெய்வமே இறைவா, நாம் எமது தீய நாட்டங்களை களைந்து தூய்மையானவர்களாக வாழ அருள் புரியுமாறு இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும்.
கருணையின் தெய்வமே இறைவா, கொள்ளை நோயின் தாக்கத்தால் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் அனைத்து நோயாளர்களின் நோய் நீங்கவும், நோயாளர்களை பராமரிக்கும் வைத்தியர், தாதியர் மற்றும் பணியாளர் அனைவரையும் நோயிலிருந்து பாதுகாத்து வழிநடத்தியருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இப்பொழுது சற்று மௌனமாக நம்முடைய தனிப்பட்ட குடும்ப பங்கு தேவைகளுக்காக இறைவனை பார்த்து உருக்கமாக மன்றாடுவோம். எல்லாம் வல்ல அன்பு தந்தை இறைவா, நாங்கள் மிகவும் நம்பிக்கையோடு உமது திருப்பாதத்தில் சமர்ப்பித்த வேண்டுதல்களையும் எங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் உள்ள ஏனையவைகளையும் அறிந்து அவற்றை உமது திருசித்தத்துக்கேற்ப எமக்களித்திரள எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன்.
சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் திருவேற்றின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, ஒரே திருமகனின் மாட்சிக்குரிய தோற்றமாற்று விழாவில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். அவருடைய மாட்சியின் பேரொளியால் பாவ மாசுகளிலிருந்து எங்களை தூய்மைப்படுத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். அவர் தாம் தேர்ந்தெடுத்த சாட்சிகள் முன்பாக தமது மாட்சியை வெளிப்படுத்தினார். அனைவருக்கும் பொதுவான மனித வடிவை தாங்கிய தமது உடலை பேரொளியால் துலங்க செய்தார். இவ்வாறு தம் சீடனின் உள்ளங்களிலிருந்து சிலுவையை பற்றிய இடரலை அகற்றினார். தலையாகிய தம்மிடம் வியத்தகு முறையில் நிகழ்ந்தது எல்லாம் தமது உடலாகிய திரு அவை முழுவதிலும் நிறைவேறும் என்பதை தெளிவாக்கினார். ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் இம்மண்ணுலகில் இடையறாது உமது மாட்சியை கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து சொல்வதாவது: தூயவர், 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கு மூற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தி அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே,
நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். திரும்ப நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜஸ்டின் ஞான பிரகாசம், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் மெது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவராகிய புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு வந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமண் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருளும் உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினியால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப்படுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமே மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சிகின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சம்மதியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சம்மதியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சம்மதியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும்.
இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். நான் தகுதியற்றவன், ஆனால் வார்த்தை மட்டும் சொல்லியருளும், ஆன்மா நலமடையும்.
திருப்பலியை நிறைவேற்றவும் திருவிருந்தில் பங்கெடுக்கவும் நல்ல சூழ்நிலையை அளித்தமைக்காகவும் மனம் மாற அழைத்து ஆண்டவருக்கான வழியை ஆயத்தமாக்க எம்மை தூண்டிய அன்பிற்காக நன்றி இறைவா. இதுவரை காலமும் கொள்ளை நோயின் தாக்கத்திலிருந்து காத்து வழிநடத்தியமைக்காக நன்றி கூறுகின்றோம். அன்னையின் திருவிழாவிற்கு வர முடியாதிருக்கும் எம் பங்கு மக்கள் அனைவரையும் உம்மிடம் ஒப்படைக்கின்றோம். இன்றைய நாளில் சிறப்பித்த முதலாம் வலய குடும்பத்தினருக்கும் பங்கு மக்கள் அனைவருக்கும் உமது ஆசீரை பொழிந்து வழிநடத்தியருளும் தந்தையே. ஆமீன். இறைவனுக்கு நன்றி கூறி செவிப்போமாக. ஆண்டவரே, உம் திருமகனின் பேரொளியை அவரது மாட்சிக்குரிய தோற்ற மாற்றத்தால் வெளிப்படுத்த திருவிழமானீரே. நாங்கள் உட்கொண்ட விண்ணக உணவு அவரது சாயலாக எங்களை மாற்றிட அருள் புரிவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி என்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்கள் அனைவரின் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் சமாதானத்திலும் சென்று வாழுங்கள். நன்றி. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஒரு சில அறிவித்தல்கள். இன்றைய நாளிலே இந்த சிறப்பான வழிபாட்டை ஒழுங்காக செய்து இந்த வழிபாட்டை சிறப்பித்த முதலாம் வலயத்த அனைத்து குடும்பங்களுக்கும் சிறப்பான நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய நாளிலே மனம் மாற நமக்கான அழைப்பு என்கின்ற துணைப்பொருளிலே நாங்கள் சிந்தித்திருந்தோம். நாளைக்கு நம்பிக்கை எம் வாழ்வுக்கு அடித்தளம் என்கின்ற கருப்பொருளிலே நாங்கள் சிந்திப்போம். இரண்டாம் வலயத்தவர்கள் தயவு செய்து நின்று அருட்தந்தை அவர்களை சந்தித்து நாளைய வழிபாட்டை ஒழுங்குபடுத்துமாறு அன்பாக கேட்டுக்கொள்ளுகின்றேன். அன்புமிக்க சகோதரங்களே, நான் ஏற்கனவே அறிவித்தது போல இன்றைக்கு முதலாம் வலயம், நாளைக்கு இரண்டாம் வலயம், மூன்றாம் நான்காம் வலயங்கள். தயவு செய்து திருப்பலிக்கு நீங்கள் வருகின்ற போது அந்தந்த வலயத்தவர்கள் மாத்திரம் திருப்பலிக்கு வந்தால் நல்லம். உங்களுக்கு தெரியும், ஏராளமான மக்கள் நாங்கள் திருப்பலியிலே பங்கெடுக்கின்ற போது அது சில வேளைகளில் பிரச்சனையாக அமைந்துவிடும். ஏனென்று சொன்னால் இந்த பயங்கரமான நோயினுடைய தாக்கம் மிகவும் வேகமாக பரவிக்கொண்டிருக்கிறது. அதனாலே தயவு செய்து எங்களையும் மற்றவர்களையும் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் எங்களுக்கு இருக்கிறது. இந்த நோயினுடைய தாக்கத்தை பற்றி நாங்கள் கேட்கின்ற போது மிகவும் பயங்கரமாக இருக்கிறது. எனவே அசட்டு இனமாக இருக்க வேண்டாம்.
ஆட்கள் இடைவெளி விட்டு இருங்கோ அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் இருக்கிறது. தயவு செய்து அதை நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். நீங்கள் கிட்ட இருக்கிறது எனக்கும் விருப்பம், உங்களுக்கும் விருப்பம். ஆனால் தூர இருந்தால் உயிரோடு இருக்கிறதுக்கு எல்லாருக்கும் ஆசையாக இருக்கும். உயிரோடு இருக்கலாம் கொஞ்சம் காலம், கொஞ்சம் தூர இருந்தால். அன்புமிக்க சோதரங்களே, அதை தயவு செய்து கருத்திலே கொள்ளுமாறு அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கு முதல் நாள். எனக்கு தெரியும் நீங்கள் பலரும் ஆலயத்துக்கு வருவீர்கள் என்று. இருந்தாலும் இந்த நாட்களிலே நாங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய தேவை இருக்கிறது. நாளைக்கு அல்லது நாளன்றைக்கு அல்லது இனி வருகின்ற நாட்களில் எங்களுக்கு எப்படி அமையப் போகின்றதோ தெரியவில்லை. இருந்தாலும் அன்னை மரியாளினுடைய சிறப்பான பரிந்துரை ஆசீர்வாதத்துக்காக நாங்கள் தொடர்ந்தும் செபிப்போம். அது நல்ல விடயம். எனவே அந்தந்த வலயத்தை சேர்ந்தவர்கள் மாத்திரம் நீங்கள் திருப்பலியிலே அந்தந்த நாளுக்கு நீங்கள் பங்கெடுத்தால் நல்லம். எனவே தயவு செய்து அதை கருத்தில் கொண்டு செயல்படுமாறும் அன்பாக கேட்டுக்கொள்ளுகின்றேன். திருப்பலிக்கு முன்னும் திருப்பலிக்கு பின்னும் பாவ சங்கீர்த்தனம் கேட்கப்படும். குருக்கள் இருப்பார்கள். எனவே தயவு செய்து இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் பயன்படுத்தி கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அன்புமிக்க சகோதரங்களே, இன்றைய நாளிலே எங்களோடு இணைந்து திருப்பலியை தலைமை தாங்கி ஒப்புக் கொடுத்தவர் எங்களுடைய அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய அருட்தந்தை சௌஹான் அவர்கள். அவர்களுக்கு எங்களுடைய சிறப்பான நன்றிகளை பங்கு மக்கள் சார்பிலே தெரிவித்துக் கொள்வதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். அத்தோடு அருட்தந்தை லீனஸ் அவர்களும் இன்றைய நாளில் எங்களோடு கலந்திருக்கிறார். அருட்தந்தை அவர்கள் மறையுரை ஆற்றுவதற்காக ஒவ்வொரு நாளும் இங்கே வருவார். அவர் ஒரு சில நாட்கள் இங்கே தங்கியிருப்பார். எனவே நாங்களும் இந்த வழிபாடுகளை சிறப்பான விதத்திலே ஒழுங்காக செய்யுமாறு கேட்டுக்கொள்ளுகின்றேன். ஆலய வளவிற்குள்ளே வரும்போது தயவு செய்து கைகளை கழுவி ஆலயத்துக்குள்ளே நீங்கள் வர வேண்டும். இந்த வாசலினாலே வருகின்றவர்களுக்கு 2 இடங்கள் இருக்கின்றன. இங்காலையும் இங்காலையும் 2 பைப் இருக்கிறது. பக்கத்தில் சவுக்காரம் இருக்கிறது. தயவு செய்து கைகளை கழுவி விட்டு வாருங்கள். பின்பக்கத்தாலே வருகின்றவர்களுக்கும் அங்கே தண்ணீர் இருக்கிறது, சோப்பு இருக்கிறது. எனவே தயவு செய்து கைகளை கழுவி விட்டு வருமாறு கேட்டுக்கொள்ளுகின்றேன். கைகளை சுத்தம் செய்து வாருங்கள். அன்புமிக்க சகோதரங்களே, இந்த எங்களுடைய திருப்பலிகள் நேரலையாக ஃபேஸ்புக் அதில் வந்து கொண்டிருக்கும். ஒன்று தமிழ் பெஸ்ட் நெட் அவர்களுடைய லிங்க் உங்களுக்கு நான் தருவேன். அது ஏற்கனவே உங்களுக்கு தெரியுமென்னு நினைக்கிறேன். ஏற்கனவே அவர்கள் உனது ஜாகப்பர ஆலயத்திலே தங்களுடைய பணியை செய்திருந்தார்கள். நேரலையாக நாங்கள் பார்க்க முடியும் ஃபேஸ்புக்கிலே. அத்தோடு எங்களுடைய கடவுளின் மனிதம் அதிலேயும் நாங்கள் ஃபேஸ்புக்கிலே பார்க்க முடியும். அதுக்கு பிற்பாடு நாங்கள் யூடியூப்லேயும் அதை பார்க்க முடியும். திருப்பலியை வீட்டில் இருந்து கொண்டும் நாங்கள் திருப்பலியை பார்க்க முடியும். எனவே தயவு செய்து மற்றவர்களுக்கும் இதை சொல்லுமாறு கேட்டுக்கொள்ளுகிறேன். குறிப்பாக வெளிநாடுகளிலே இருக்கின்ற எங்களுடைய சகோதர சகோதரிகளுக்கும் நீங்கள் இவற்றை அறிவிக்குமாறு கேட்டுக்கொள்ளுகின்றேன். அன்புமிக்க சகோதரங்களே, மீண்டுமாக கவனமாக இந்த டெல்டா என்கின்ற ஒரு பயங்கரமான ஒரு புதிய வகை நோய் ஒன்று வந்திருக்கிறது. அதனுடைய சிம்டம்ஸ், அதாவது ஏற்கனவே அது கொரோனா மாதிரி அந்த தடிமல் இருமல் எதுவுமே இருக்காதாம். ஆனால் ஒரு பயங்கரமான தாக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளுமாம். எனவே தயவு செய்து கருத்திலே கொண்டு செயல்படுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நாங்கள் மக்கள் ஏராளமாக இருக்கிற போது யாராவது ஒருவருக்கு அந்த நோயினுடைய தாக்கம் இருந்தாலும் அத்தனை மக்களும் அதில் நாங்கள் பாதிக்கப்படுவோம். எனவே முதலிலே நாங்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். மற்றவர்களை பாதுகாப்பதற்கு உதவி செய்ய வேண்டும். அதனால தான் சொல்கிறது, நீங்கள் மாஸ்க் போட்டுருங்கோ அப்படின்னு சொல்லி. திருப்பலிக்கு வந்தோன்னா மாஸ்கை கழட்டி கீழே வச்சு போட்டு சந்தோஷமாக இருக்கிறீர்கள். சப்பிசாதத்துக்கு மட்டும் வாயை துறவுங்கோ. மற்றபடி நீங்கள் வாயை துறக்காமல் இருக்கிறது எல்லாருக்கும் நல்லம். வாயை துறக்காமல் இருக்கிறது உலகத்துக்கே நல்லம். இந்த வாய் துறந்தால் தான் எல்லா பிரச்சனையும் வரும். சரியா? ஒரு கல்யாணத்துக்கு என்ன சீதனம் என்று கேட்க மாப்பிள்ளையோட தகப்பன் சொன்னாராம் 4000 மாஸ்கண்டு சொல்லி. பொம்பளைக்கு முதலாக மாப்பிள்ளை போட்டு விட்டது மாஸ்கத்தான். கீழே போட்டிருந்தார்கள் முதலாக பொம்பளையோட வாயை மூடின ஆம்பிளை போற்றப்படுவாராக என்று சொல்லி மாஸ்கை போட்டு விடுறது.
தாலி கட்டாட்டியும் பரவாயில்லை, இப்போ மாஸ்கை கட்டுங்கோ என்று சொல்லி தயவுசெய்து அதை பார்த்து கொள்ளுங்கள். எனவே இன்றைய நாள் நாங்கள் சிறப்பாக இந்த திருப்பலியை எங்களுடைய பெருவிழாவை ஆரம்பித்திருக்கிறோம். எனவே ஆண்டவருடைய வல்லமை எங்களோடு இருக்க வேண்டும் என்று நாங்கள் தொடர்ந்தும் சபிப்போம். அன்னை மரியாள் எங்களோடு கூட பயணிக்க வேண்டும் என்றும் நாங்கள் தொடர்ந்தும் அண்டாடுவோம். அருட்தந்தை அவர்களை இரண்டாம் வலயத்தவர்கள் சந்தித்துவிட்டு செல்லுமாறும் அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. இயேசு கிறிஸ்துவினுடைய வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதியுடையவர்களாகும்படியாக சர்வேஸ்வருடைய பரிசுத்த மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவா, புனித கன்னிமரியாவின் தாழ்நிலையை கண்ணோக்கி ஒரே திருமகன் மரியாவிடமிருந்து ஊனியல்வில் பிறக்கும் அருளை அவருக்கு அளித்து இன்று அந்த அன்னைக்கு ஈடற்ற மாட்சியால் முடிசூட்டினீரே.
அந்த தாயின் வேண்டுதலால் நாங்களும் உமது மீட்பின் மறை நிகழ்வாள் காக்கப் பெற்று உம்மால் உயர்த்த பெற தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இன்றைய நாளை தந்த ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். இந்த நேரம் வரையும் காத்து வந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இந்த திருப்பலியில் பங்கு பெற்ற ஆண்டவர் கொடுத்த வாய்ப்புக்காக நன்றியை கூறுவோம். இறைவார்த்தையா நற்கருணையா எங்களுக்குள் வந்திருக்கின்ற இறைவனை பார்த்து கேட்போம். ஆண்டவரையும் மனம் மாற இன்று எனக்கு ஒரு அழைப்பை தந்தீரே. உமக்கு எதிராக நீர் காட்டுகின்ற அன்புக்கு புறம்பாக நான் வாழுகின்ற வாழ்க்கை முறையிலிருந்து விடுபட்டு உன் பிள்ளையாக அன்பில் வாழுகின்ற வரத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாருமப்பா. ஆண்டவர் எங்களோடு இருக்கின்றார் என்கிற நம்பிக்கையோடு நம் ஒவ்வொருவரின் வாழ்க்கைக்காக அன்னை மரியாளிடம் மன்றாடியவர்களாக இந்த இரவையும் நம் வாழ்வையும் அன்னை மரியாளிடம் கொடுத்து நாம் மன்றாடுவோம். மரியாயே எங்கள் நல்ல தாயாரே, இந்த முழுவதும் எங்களை சடுனி மரணத்திலும் சாவான பாவத்திலும் சகல பொல்லாப்புக்களிலும் காத்து கொள்ளும். மரியாயே எங்கள் நல்ல தாயாரே, இந்த முழுவதும் எங்களை சடுனி மரணத்திலும் சாவான பாவத்திலும் சகல பொல்லாப்புக்களின்றும் காத்து கொள்ளும். மரியாயே எங்கள் நல்ல தாயாரே, இந்த ராத்தில் எங்களை சகல மரணத்திலும் சாவான பாவத்திலும் சகல பொல்லாப்புக்களிலும் காத்து கொள்.